ஈஸ்வரி ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ நிலா பாப்பா வந்து பாட்டி வாங்க என் கூட வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஈஸ்வரி சொல்கிறாங்க, நீ பாசமாக என் கூட விளையாடுவ, அப்புறம் நீ போயிடுவ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ நாள் இங்கே இருப்பேன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எழில் பாக்கியா 2 பேருமே கேட்டுட்ருக்காங்க. அப்படியே வராங்க. அமிர்தா எதுவுமே பேசாமல் மேலே போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து கேட்குறாரு. ஆமாடா அப்படி தானே நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. இல்லை நீங்கள் பேசுனது அமிர்தாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. கோபி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செடியும் அங்கே தான் இருக்காரு. எழில் அங்கே 3 பேருமே சேர்ந்து ஒன்றா தான் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ செடியை நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீயும் கொஞ்சம் குடி, சரியாக இருக்கும், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எழிலுக்கு கொடுக்குறாரு. எழிலும் வாங்கி குடிக்கிறாரு. அப்பா நானும் குடித்தா சந்தோஷமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் 2 பேரோட கஷ்டமும் நானும் மறக்கணும்ல, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் நல்லா குடிக்கிறாரு. 3 பேருமே சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும், பிரச்சனை வாழ்க்கையில் வரதான் செய்யும், ஆனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாக்கியா தேடிட்டு வராங்க. எங்கே போனாங்க இவங்க, யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே இருக்கீங்க, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லையே, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. பாட்டில் எல்லாத்தையுமே ஒளிச்சு மறைச்சி வச்சுட்டாரு. எல்லாரும் சாப்பிட வாங்க, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. பின்னாடியே ராதிகாவும் நின்றுட்டு இருக்காங்க. இல்லை இல்லை நான் கொஞ்சம் நேரத்தில் வரோம் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. நாங்கள் 3 பேரும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போகிறாங்க. ஆனால் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. அப்படியே பார்க்குறாங்க, கிட்ட வராங்க. என்னது இது, கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. எனக்கு தேடுற பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. கொஞ்சம் தள்ளுங்க, நல்லா தள்ளுங்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடியெல்லாம் தேடுறாங்க. பாக்கியா பாட்டில் பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்போது எழில் நீயும் குடிச்சிருக்கியா, எல்லாரும் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பார்க்குறாங்க. இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் குடிக்கலாம் இல்லை, நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. என்ன எழில் என்ன பண்ணி வச்சிருக்க, நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி இப்படி காதை பிடிச்சி திருகுறாங்க. சரியா என்ன பண்ணியிருக்க, எழுந்துரு, 2 பேருமே எழுந்துருங்க, வா வா எழுந்துருங்கன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அப்படியே வராங்க ராதிகா. என்ன பண்ணி வச்சிருக்கா பத்தியா, நான் என் பையனுங்களோட எவ்வளோ சேட் கஷ்டப்பட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ளே அந்த மூடை ஸ்பாயில் பண்ணி என்னோடய பையனுங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. சரி நீங்கள் எதுக்காக குடிக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஐயோ கடவுளே, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்னோடய ஆஃபீஸையே மூடிட்டு இன்றைக்கி உட்காந்துட்ருக்கனே, யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத அவ்வளோ மன கஷ்டத்தில் இருக்கிற நான் குடிக்காமல் இருப்பேனா, இவகிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் கடவுளே அப்படின்னு கோபி மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காரு. சொல்லுங்கள் கோபி, நான் கேட்டதுக்கு எதுவுமே பதிலே சொல்லலை அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் தான் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இல்லை எனக்கு உங்கள் ஆஃபீஸ் எப்படி போகுது, நல்லா தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு ராதிகா கிட்ட கோபி சொல்கிறாரு. அப்போது இல்லை எனக்கு கொஞ்சம் டல்லாக போகுது, ஆஃபீஸை மூடலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. என்ன பேசுகிறீங்க, என்ன கோபி பேசுகிறீங்க, தனியாக பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, ஒருத்தவங்கிட்ட வேலைக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்றது. ஒவ்வொருத்தவன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நீங்கள் ஆரம்பித்த பிஸ்னஸே மூடலான்னு நினைக்கிறீங்க, இப்படிலாம் இன்னொரு வாட்டி விளையாட்டு கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கர கோவமாக திட்டுறாங்க. இல்லை 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 நான் சும்மா தான் சொன்னேன், நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், எதுவுமே இல்லை, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. சரி வாங்க வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கூப்பிடுறாங்க. ராதிகாவை பார்த்தோன்னே பாட்டிலெல்லாம் எதுக்கு ஒளிச்சு வச்சிங்க, அவ்வளோ பயமா உங்களுக்கு அப்படின்னு ராதிகா கோபி கிட்ட கேட்குறாங்க.